வேலைக்கு போனால் பிள்ளைய வீட்டில் ஓட்டு போட்டு ஊர் சுற்றுறான்னு சொல்லுவாங்க. சரி, வீட்டிலேருந்தே பிள்ளைங்கள பார்த்துட்டு படிக்கலாம் அப்படின்னா வீட்டில் வெட்டியாக இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் நம்ம என்ன பண்ணாலும் சரி ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. சும்மாவா சொன்னாங்க ஊர் வாயை மூட முடியாதுன்னு? எல்லாம் உண்மைதான் போல். ஒரிஜினல் ரெப்ளிகா. இனிமேல் வந்துட்டு வாரத்தில் 3 நாள் என் மண்டை இப்படி தான் இருக்கும். என்னென்னு பார்க்குறீங்களா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஹேர் கேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ ஃபுல்லாக மண்டைக்கு ஆயில் வச்சுருக்கேன். ஸோ 1 hour ஊடுற கேப்பில் இங்கே புக்ஸில் அடுக்க வந்துட்டேன். எண்ணெய் வடிஞ்ச முகத்தோட வித்தவுட் மேக்கப் நான் இப்படி தான் இருப்பேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அந்த கடல்லே இல்லையா மீன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட எல்லா வெரைட்டிலையும் புக்ஸ் இருக்கும். நான் காமிச்சிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே. TNPSC அகாடமி வருது, TNPSC வருது, புத்தா புக்கு, ஆசான் புக்கு, இந்த மாதிரி எல்லாமே ஒரு மிக்சிங் கலவை தான். எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் போக என் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேறு. இப்போ எனக்கு ஒரு பெரிய தலைவலியே, இது எல்லாத்தையுமே சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து அடுக்கி வைக்கணும். தலை தனியாக, கால் தனியாக, முண்டு தனியாங்கிற மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் தமிழ் தனியாக, ஜிஎஸ் தனியாக, மேக்ஸ் தனியாக, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தனியாக, அவுட் ஆஃப் சோர்ஸ் வாங்கியிருக்க புக்ஸ் தனியாக, ஸ்கூல் புக்ஸ் தனியாக, இந்த மாதிரி ஃபுல்லாக பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோ ப்ளேபேக் பண்ணி பார்க்க ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு காமிச்சிருப்பேன். பட் எனக்கு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு. 6th சோசியல் சயின்ஸ் புக்கு தேடினேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த க்ளீனிங் முயற்சியில் இறங்கிட்டேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னா இன்னும் ஒரு ஜஸ்ட் 2-3 டேஸ்லேயே பாருங்கள் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ நான் திரும்ப ரிப்பீட் மூடில் இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், புக்ஸை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இது எனக்கு வாழ்க்கையில் டெய்லி ரிப்பீட் மூடில் போயிட்டுருக்கு. எஸ்ஜே சூர்யா சொல்கிற மாதிரி வந்தான் சுட்டான் ரிப்பீட்டு, வந்தான் சுட்டான் ரிப்பீட்டு, இதே தான் சர்க்கிளாக நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டிங், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட புக் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கும்? நீங்கள் வந்துட்டு கரண்ட்லி குரூப் 4க்கு படிக்க ரெடி ஆகிட்டிங்களா? ஆர் குரூப் 2A மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களா? எனி ஒன் எதாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஷெடியூல் ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து அந்த ஷெடியூலுக்கான ப்ரீ பிளானிங் அண்ட் ஹோம்ஒர்க்ஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மண்டேலேருந்து நான் உங்களுக்கு டெய்லி ஷெடியூல் கொடுத்துட்றேன். நான் இன்றைக்கி எவ்வளோ படிச்சிருக்கேங்கிறத மறக்காம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன். சிறு துளி பெருவலங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. கண்டிப்பாக நம்ம சிலபஸை எக்ஸாம் அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட முடியும். சும்மா ஓயாமல் ஸ்டடி வீடியோஸ் போட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் உங்களோட மைண்ட் ரிலாக்ஸ்க்காக ஃபன்னாக போட்ட வீடியோ தான். ஸோ ஃபார்முலா பேசாமல் இந்த மாதிரி பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுவேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.